இந்த நபர் ஒரு பேக்ல $10 மில்லியன் பணத்தை வச்சு அந்த பேக் அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே மூழ்கிற வரைக்கும் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது உள்ள மூழ்கின அடுத்த செகண்டே சடனா ஒரு ஆரஞ்சு கலர் பால் அப்படியே மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த உடனே அவர் பேக்கப் டீமுக்கு கால் பண்றாரு. போலீஸ் ஆபீசர்லாம் வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அந்த ஆரஞ்சு கலர் பாலை பார்த்தா அதுவாவே மூவ் ஆகி போய் ஒரு பிரிட்ஜுக்கு அடியில நிக்குது. போலீஸ்லாம் அந்த இடத்தை அப்படியே சரவுண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க தேடி வந்த திருட அந்த தண்ணி கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சந்தேகப்பட்டு அவங்க டீம் ஆளுங்க கிட்ட மறுபடியும் அந்த பேக்கை வெளியில எடுக்க சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி அவங்கள வேக வேகமா போய் அந்த பாலோட கட்டி இருந்த பேக்கை வெளியில எடுத்துறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பணமெல்லாம் கிடையாது, வெறும் கொஞ்சோண்டு திருடப்பட்ட பொருட்கள் மட்டும் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த இடத்தை சுத்தி ஃபுல்லா சீல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்மால அதெல்லாம் பயப்படாதீங்க, நான் ஃபேக்கான பேக்கை தான் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருந்தேன், உண்மையான பணம் பை என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப திருடன் அவங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்காததுனால அவர் அந்த திருடன் எப்பவுமே வரக்கூடிய ஒரு லொகேஷனுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பில்டிங்கை சுத்தி ஃபுல்லா போலீஸும் சுத்தி வளைச்சிடுறாங்க. அப்ப சடனா பார்த்தா அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய லிஃப்ட்லாம் அப்படியே எல்லாமே மேல் நோக்கி போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எந்த சிசிடிவி கேமராக்களும் ஒர்க் ஆகாம போயிடுது. அதனால ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா எல்லா லிஃப்ட்டுடைய என்ட்ரன்ஸ்லயும் போய் அப்படியே ரெடியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இப்போ டோர் ஓபன் ஆகுது, ஆனா எந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஆளே கிடையாது, எல்லாமே எம்டியா தான் இருக்குது. அப்ப அந்த திருடன் எங்கடான்னு கேட்டா இவங்க எல்லாரையுமே கீழே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டீல் கேபிள் வழியா ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங்க்கு ஒரு கொடையுடைய உதவியோடு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அதை அந்த ஆபீசரும் பாத்துறாரு. பார்த்துட்டு அவனை பிடிக்கலாம் ட்ரை பண்ணாம அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு இருந்துட்டு அவன் இந்த பில்டிங் மேல காலை எடுத்து வச்ச உடனே அந்த பண பைய அவன் கையிலேயே தூக்கி போடுறாரு. என்னடா இவரே இப்படி பண்றாருன்னு பார்த்தா அவன் அந்த பேக்கை எடுக்க வரும்போது கரெக்டா அவன் கையில ஹேண்ட் கஃப் மாட்டி அவனை பிடிச்சிடுறாரு. அவ்வளவுதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அந்த திருடன் கொஞ்சம் கூட பயப்படாம அப்படியே அந்த ஹேண்ட் கஃபோட பில்டிங் மேல இருந்து எகிரி கீழே குதிக்க ட்ரை பண்றான். அந்த பேக்கும் அவன் கையில தான் இருக்குது. அந்த ஆபீசர் அந்த ஹேண்ட் கஃபை கலட்டி விடுற மாதிரியே கீயை கிட்ட எடுத்துட்டு வந்து அப்படி கீழே தூக்கி போட்டுறாரு. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த திருடன் அந்த பில்டிங்ல டைட்டா பிடிச்சிட்டு இருந்த கையை விட்டுட்டு அப்படியே அவருடைய முகத்துல ஒரு வெள்ளை துணியை தூக்கி போட்டுட்டு அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அவருடைய கையை பார்த்தா அந்த ஹேண்ட் கஃப் அதுவாவே ஆல்ரெடி ஓபன் ஆயிருக்குது. அவரும் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த திருடனை எங்கேயுமே காணவே காணோம். அந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிட்டான்.